மேஷ ராசி பெண்கள் பிறந்த வீடு புகுந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் புகுந்த வீட்டில் இருப்பாளா அப்படின்னா 100% கிடையாது. அப்போது ஒரு பெண் பிறந்த வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குது, 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கட்டமாக மேஷ ராசியை பார்க்க போகிறோம். மேஷ ராசி பெண்கள் பிறந்த வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா, தைரியம், மனநிறைவு, பொறுமை, இந்த மூணுமே அவங்களோட, அதாவது சுயநினைவு, இது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ரொம்ப வந்து போல்டாக இருப்பாங்க. அதாவது சுயமாக ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுல ஒரு நினைவாற்றல் எல்லாமே இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த பெண் அதாவது தன் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மேஷ ராசினாலே தே பார்ன் லீடர்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தன்னை அடையாளப்படுத்துறது தான் ஒரு ப்ரையாரிட்டியான விஷயமா இருக்குது இந்த மேஷராசி பெண்களுக்கு. எந்த விஷயத்துலையுமே ஈகர் வந்து டச் ஆகிட்டு இருக்கும். அதாவது அவங்க வெளியே காட்டிக்காம இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு முடியாது இந்த விஷயம் அப்படின்னா 100% அது எந்த லெவலாக இருந்தாலும் அவங்க அது ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவங்க. ஸோ அதான் சொல்கிறேன்ல, அவங்க முடிவெடுக்கிற திறமை ரொம்ப ஷார்ப்பாக, அவங்களோட புத்தி கூர்மையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு மனப்போக்கு கொண்டவங்க தான் இந்த மேஷராசி பெண்கள், அவங்க பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும். மேஷராசி பெண்கள் தாய் வீட்டில் இருக்கும்போதே முடிவெடுக்கிற ஒரு ஒரு தலைமை பண்பையும் ஒரு முடிவெடுக்கிற திறமையும் கொண்டவங்களா இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு அதாவது பிறந்த வீட்டிலேயே தலைமை பண்புனா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேர்ளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சிறு வயதுலேருந்தே நிறைய இலக்கியங்கள் பேசுறது, நிறைய வந்து இந்த வீர வசனங்கள் எல்லாம் பேசுறது, இப்போ ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து பாவிச்சுட்டு அதில் அந்த மல்டிபிள் கேரக்டர்ஸ் ரோல் பண்ணுறது எல்லாமே இந்த மேஷராசி பெண்களுக்கு சிறு பருவத்தில் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கக்கூடிய விஷயமா தான் இருந்து. பெற்றவங்க கிட்ட ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அவங்க கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து ஸ்டப்பான் மைண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது கோவப்படுற முடிவு வந்து சீக்கிரம் எடுத்து சில நேரம் கோவங்கள் வந்துடும். சடனாக பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கோவப்பட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறது, சண்டை போடுறது அப்படி இருக்கும். பட் அது வந்து ஒரு லிட்டில் கொஞ்சம் தான், அது ரொம்ப எடுத்துட்டு அடுத்த லெவலுக்கெல்லாம் போகாது. இவங்க கிட்ட என்ன நேர்மை தவறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த நேர்மையான விஷயத்த நோக்கி பயணிக்கிற பர்சன் இவங்க. அப்போ நேர்மை தவறி நடக்கும்போது இவங்களுக்கு அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ்குள்ளேயும் சில நேரங்கள் வந்து அதாவது பொண்ணும் அம்மாவும் எல்லாம் சண்டை போடுற மாதிரி ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சூழ்நிலைகள் வந்து காணப்படும். இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் அன்பும் பாதுகாப்புமே நிறைய கிடைக்கும். அதாவது ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு கேர்ளாக இவங்க பிறந்த வீட்டில் வளருவாங்க. அவ்வளோ லவ் கேர் வந்து ரொம்ப கொடுப்பாங்க. தாய் வீட்டில் வந்து இவங்களுக்கு கிடைக்கிற சுகம் மாதிரி இவங்களுக்கு 100% கிடைக்காது. அதாவது இவங்க தாய் வீடுன்னு நினச்சாலே என்னோட நிம்மதியின் சொரூபம், நிம்மதியின் ஒரு, நான் எங்கே போனாலும், நான் ட்ராவல் போயிருந்தேன் இல்லை எங்கே போயிருக்கேன், எங்கே போனாலும் எங்கள் அம்மா கிட்ட வந்து உட்கார்ந்தாதான் எனக்கு ஒரு மன நிம்மதி அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் தான் இந்த பொண்ணுங்க இருப்பாங்க, இந்த மேஷராசி பெண்கள். என்னன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல போனாலுமே நிம்மதிங்கிறது வந்து தாய் வீட்டில் தான் இருக்கும். இப்போ சில பர்சன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அம்மா வீடு நிம்மதி கிடையாது, எனக்கு வந்து ஃப்ரெண்டு வீடு தான் நிம்மதி, இல்லைன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் எனக்கு வந்து நிம்மதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மேஷராசி பெண்களுக்கு நிம்மதிங்கிறதே தாய் வீடு வந்தால் தான் நிம்மதிங்கிற மாதிரி ஃபீல். மொத்தத்தில் இவங்க பிறந்த வீட்டில் ஒரு சுதந்திரமான பெண்ணாகவும் அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த பெண்ணாகவும் இருப்பாங்க. அதாவது சுதந்திரம் ப்ளஸ் தன்னம்பிக்கை ரெண்டுமே. அதாவது ஒருத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் தான் சுதந்திரம் கிடைக்கும், சுதந்திரம் இருந்தால் தான் தன்னம்பிக்கை உருவாகும். இந்த ரெண்டுமே கலந்து தான் அந்த மேஷராசி பெண்கள் பிறந்த வீடாக இருக்கும். ஸோ அப்படியே மேஷராசி பெண்களுக்கு புகுந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு, திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை போகிற வீட்டில், அதாவது புகுந்த வீடை முன்னேற்ற ஒரு தன்மையை கொண்டிருப்பாங்க. அதாவது அந்த வீடு எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது வந்து இவங்க மைண்டில் வராது. ஸோ நம்ம அந்த வீட்டில் சீர்திருத்தங்கள் நிறைய செய்வாங்க. அதாவது பொதுவாகவே இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடியதே வந்து பெண்கள் தான். தட் மீன்ஸ் இப்போ புகுந்த ஒரு பெண் தான் வந்து கல்ச்சுரல் சேஞ்சை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. அவங்க தான் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வராங்க. ஸோ பாய்ஸ் வந்து அங்கே தான் இருக்காங்க. அப்போ நம்ம தாய் வீட்டிலோட நட்பண்புகளை எடுத்துகிட்டு வந்து புகுந்த வீட்டில் நம்ம அங்கே என்னெல்லாம் பண்புகளை சேகரிச்சோமோ அதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணுறதா கல்ச்சுரல் சேஞ்ச். ஏன்னா இந்த ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். ஸோ மேபி இங்கே இருக்கிற சோஃபா இங்கே மாறும், இல்லைன்னா அந்த பீரோ வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் வந்து அவங்க என்னெல்லாம் குணாதிசயங்களோட அங்கே வளர்க்கப்பட்டாங்களோ, என்னுடைய புகுந்த வீட்டில் என்னெல்லாம் இப்படி எனக்கு கற்று தந்திருக்க, என்னுடைய பிறந்த வீட்டில் எனக்கு என்னெல்லாம் கற்று தந்திருக்காங்க, அதெல்லாம் கொண்டு சேர்க்கறது பண்புகள் எல்லாமே பெண்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேஷராசி பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த குடும்பத்தை முன்னேற்றணும், அதாவது எப்படி
அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பணப்பற்றாக்குறைவான ஒரு குடும்பமாக இருந்தாலோ, அந்த குடும்பம் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒருவேளை ஜாப்ல ஸ்ட்ரகிள்ஸு அப்படி ஏதாவது அதாவது இவங்க போனால் அந்த குடும்பம் எப்படி ஆகும்னா, தன்னுடைய கணவன் மட்டும் அப்படிங்கிற நலன் விரும்பாம, இப்போ கணவனுக்கு ஒரு தங்கச்சி, தம்பி, அண்ணன் இருந்தா எல்லாரையும் சேர்த்து இவங்க கவனிப்பாங்க. இவங்களுக்கு அந்த தலைமை பண்பு பிறந்த வீட்டிலே இருந்ததுனால, புகுந்த வீட்லயும் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு அது ஈஸியா அடாப்ட் பண்ணி, இங்க வந்து அவங்க அந்த லீடர் கெப்பாசிட்டி கொண்டு வந்து உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. எனி டைம் இவங்க வந்து நம்ம தான் இந்த குடும்பத்துக்காக பாடுபடணும், நம்ம தான் இந்த குடும்பத்த வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு இதா இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு மூத்த மருமகளா இந்த மேஷ ராசிக்காரங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்த வந்து 100% நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் எடுத்துட்டு போணும். நம்ம தான் எல்லாம் அப்ப அதாவது அண்ணி வந்து அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில எல்லாம் வர்றது எல்லாமே வந்து இந்த மேஷராசி பெண்கள் தான். எனக்கு அண்ணி வந்து அம்மா மாதிரி, அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த மேஷம். மாமியார் வீட்டில் என்ன ஆகும்னா, இவங்க நேர்மையான பேச்சாளர்களாக இருப்பாங்க. ஸோ மாமியார் வீட்டில் இந்த நேர்மையான பேச்சாளர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதாவது இவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய பர்சன். ஸோ இதை அப்படியே வந்து நேர்மைக்கு உதாரணமாக இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, மாமியார் கூட சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்போது மாமியாரும் ஒரு கேட்டகரியில் லெவல் இருந்துட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து எடுத்த உடனே கோவம் வரும். அதாவது இவங்க கிட்ட ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, நம்ம கோவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தே கம் டு பாயிண்ட், ஒரு ரியலைஸ்குள்ளே வருவாங்க. நம்ம ஓகே நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதே வந்து அந்த ஆஃப்டர் ஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மென்டாலிட்டி இருக்கும். வீட்டில் வந்து எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுல வந்து இவங்க பி த பெஸ்ட். அதாவது அந்த வீட்டை வழிநடத்துறதா இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டோட பொறுப்பாக இருக்கட்டும், இந்த சாவி கொத்தெல்லாம் வாங்கி தன்னோட ஹோல்ட் பண்ணி அந்த குடும்பத்தை அடுத்த லெவல், இந்த வீட்டோட மாமியார் நான் தான் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போகிறது இந்த மேஷ ராசி மருமகளாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப சுயநினைவாக இருக்கிறதுனால, அந்த விஷயங்கள் சுயநினைவாக இருக்கிறதுனால தன்னுடைய ஒரு இடத்தை வந்து அந்த குடும்பத்தில் உருவாக்க நினைப்பாங்க. ஸோ அப்போது பார்த்துக்கோங்க, மேஷராசி பெண்கள் பிறந்த வீட்டில் வந்து ஒரு பயங்கர தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய கேரக்டரு, சுதந்திரத்தை ரொம்ப விரும்பக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. அங்கே வந்து பொறுப்பு இல்லைன்னா கூட கவலை இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் வரும். நிறைய பொறுப்புகள் மட்டும் வர்றது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தலையில் ஒரு பாரம் இருக்கும், ஒரு சுமை இருக்கும். இவங்க எப்போவுமே வந்து ஒரு இவங்கள மாதிரி மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ ஒரு மருமக வந்துட்டா அப்படின்னா, பாரு அந்த வீட்டு பொண்ணை பாரா, மருமகளை பாரா, அவள் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த மருமக மாதிரியா இருக்கா, மக மாதிரி அந்த வீட்டில் வேலை பார்க்குறா, அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் வெளிச்சமே வந்திருக்குங்கிற கேட்டகரி எல்லாமே இந்த மேஷராசி பெண்களுக்கு அழகாக பொருந்தும். இதில் நீங்கள் மேஷராசி நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், நீங்கள் பிறந்த வீட்டில் இருக்கிற உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்குது, ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.